என்னைக்காவது எக்ஸல் ஷீட்ல டேட் ஃபார்மேட் பார்த்திருக்கீங்களா? ஒரு காலம்ல டேட் என்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க இதுவே ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவ இஃப் யூ ஹேவ் தட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அந்த டேட் காலம்ல இருக்கக்கூடிய டேட் எல்லாமே ஒரே ஃபார்மேட்ல கண்டிப்பா இருக்காது. ஒண்ணுல வந்து ஸ்டார்ட்டிங்ல டேட் இருக்கும், அதுக்கடுத்து மந்த் இருக்கும், இயர் இருக்கும். இன்னொன்னுல இயர் ஸ்டார்ட்டிங்ல இருக்கும், நடுவுல மந்த், இயர்ன்னு இருக்கும். இல்ல நடுவுல டே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ அது எல்லாமே டிஃப்ரெண்டான ஃபார்மேட்ல இருக்கும். அத ஹேண்டில் பண்றதுக்கு பாண்டாஸ்ல என்னால ஒரு லைப்ரரிய வச்சு என்னால ஹேண்டில் பண்ண முடியும். So in today's class, we are going to see how to handle that particular date and time. So let's get started for the day. இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் டேட் அண்ட் டைம். இந்த காலம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், கான்ஃபிடென்ட்டா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஹவு டு கன்வெர்ட் ஆப்ஜெக்ட் காலம்ஸ் டு டேட் டைம். ஸோ ஆப்ஜெக்ட் காலம்ஸை எப்படி என்னால டேட் டைம், ஆப்ஜெக்ட்னா என்ன, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய டேட்டை எப்படி என்னால டேட் டைம் ஃபார்மேட்டுக்கு மாத்துறது. நெக்ஸ்ட் டேட்ல இருக்கக்கூடிய எனக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் டேட்டை மட்டும் இல்ல மந்த்தை மட்டும் இயரை மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் எப்படி என்னோட டெக்ஸ்ட் டேட்டாவை கிளீனாவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கும் மாத்துறது. அண்ட் ஃபைனலி we are going to have that ability to work efficiently with real world messy data sets. So இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ல கிளியரா பார்க்க போறோம். ஜென்ரலாவே வந்து டேட், டைம், டெக்ஸ்ட் இது எல்லாமே வேற வேற ஃபார்மேட்ஸ்ல எனக்கு அப்பியர் ஆகும். டெக்ஸ்ட்ல எனக்கு ஸ்பேஸ் இருக்கலாம், அதனால இஷ்யூஸ் வரலாம். சோ இப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது எனக்கு கிளியரான டேட்டா இருக்காது. சோ நான் அனலைஸ் பண்ணி இன்சைட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த டேட்டா சஃபிஷியன்டா இருக்காது. இந்த டேட்டாவை நான் ட்ரீட் பண்ணி ஒரு கரெக்டான ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டேன் அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த டேட்டாவை என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு மெஸ்ஸியா இருக்கிற மாதிரியான ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன் இதை மெஸ்ஸி டேட்டான்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் லைப்ரரி இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் பாண்டாஸ் பிடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேட்டா அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள டிக்ஷனரிக்குள்ள கீஸா அந்த காலம் நேமையும் லிஸ்டுக்குள்ள நான் மத்த எலிமெண்ட்ஸ் போட்டு வேல்யூவாவும் பாஸ் பண்றேன். இது அந்த காலம்க்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸா இருக்க போகுது. ஆர்டர் ஐடிக்கு அதுக்கான வேல்யூஸ், ஆர்டர் டேட், ஒரு கஸ்டமர் என்ன டேட்ல ஆர்டர் போட்டாங்க அப்படின்ற அந்த டேட்டை எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல கொடுத்துருக்கேன்னு பாருங்க. நான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய டேட்டால ஃபர்ஸ்ட் இயர், மந்த், டே, அடுத்து டே, மந்த், இயர், அடுத்து நான் அதுலயே வந்து ஹைஃபன் கொடுக்காம நான் வந்து ஸ்லாஷ், பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். ஃபோர்த் டேட்டால மந்த் வந்து நான் ஆப்ஜெக்டா கொடுத்துருக்கேன், ஏப்ரல் மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் ஃபைனலி நான் கடைசியா அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன்னும் ஒரே மாதிரி நான் டேட்டாவை கொடுத்துருக்கேன். ஓகே, சோ இப்போ என்ன ஆகுது, என்னோட டேட் ஃபார்மேட் வேற வேற டைப்ல இருக்கு. சோ இத எப்படி என்னோட இந்த பர்டிகுலர் லைப்ரரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், இந்த டேட்டா வச்சு எப்படி ப்ராசஸ் பண்றது, எப்படி ஒர்க் பண்றது. லெட்ஸ் see. நெக்ஸ்ட் இன்னொரு காலம்க்கு கஸ்டமர் நேம், இன்னொரு காலம்ல சிட்டி, இன்னொரு காலம்ல சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு. சோ தீஸ் ஆர் ஆல் த டேட்டா தட் ஐ ஹாவ். இதை நான் டேட்டா ஃப்ரேமா மாத்திரக்கு என்ன பண்றேன், ஒரு டிஎஃப் அப்படின்ற வேரியபிள்குள்ள பிடி டாட் டேட்டா ஃப்ரேம், பாண்டாஸ் டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டான்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் வேரியபிள்குள்ள டிக்ஷனரி கிரியேட் பண்ணிருக்கேன்ல, அதையும் நான் கால் பண்ணும்போது என்னோட டிக்ஷனரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டேட்டா டேபிள் ஃபார்மேட்டுக்கு, இந்த டேட்டா ஃப்ரேம் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இதை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன் டிஎஃப்னு கொடுத்து. சோ டிஎஃப்னு கொடுத்தா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டால ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 5 rows எனக்கு பிரிண்ட் ஆகுமா. இப்போ என்கிட்ட டோட்டலாவே 5 rows இருக்குனால அது அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஹோல் டேபிள் டேட்டால ஒவ்வொரு காலமோட டேட்டா டைப்பையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த செல்ஸ் எல்லாம் ரன் பண்றேன் ஒன் பை ஒன்னா. இந்த டேட்டா கிரியேட் பண்ற செல், இந்த செல் ரன் ஆனோடனே எனக்கு இந்த டேட்டா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலம்ஸோட டேட்ஸ் டைப்பும் எனக்கு தெரியணும். அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, சிம்பிளா நீங்க df.info கொடுத்து ரன் பண்ணா நான் கிரியேட் பண்ண அந்த டேபிள் டேட்டால
ஒவ்வொரு காலமோட டேட்டா டைப்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஐடி நம்பர்ஸா இருக்கு, இன்டிஜர். ஓகே. ஆர்டர் டேட்ல ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கு. சோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு ஆப்ஜெக்ட்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. தேர்ட் காலம் அண்ட் ஃபோர்த் காலம் இது ரெண்டுமே ஸ்ட்ரிங் டேட்டா டைப். சோ அதனால அப்சல்யூட்லி எனக்கு அங்க ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் தான் வரும். அண்ட் ஃபைனல் காலம் சேல்ஸ், அதுல எல்லாமே நம்பர்ஸா இருக்கா, ஃப்ளோட்டும் எதுவும் இல்லையா, சோ அதனால எனக்கு இன்டிஜர்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்க. என்னோட ஆர்டர் டேட்டை டேட் டைம் அந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்றேன். சோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என் ஜென்ரலா ஒரு டேட் எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா, நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட் சொல்றேன். இயர் அண்ட் தென் நடுவுல மந்த் அப்புறம் டேட் அந்த ஃபார்மேட்ல தான் இருக்குமே. ஓகே. சோ அந்த ஃபார்மேட்ல இருக்கிறது தான் டேட் டைம் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ நான் அந்த ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த காலம் நேம கால் பண்றேன். ஆர்டர் டேட் அப்படின்ற காலம் கீழே தான் ஸ்டோர் ஆயிருக்கும். சோ அந்த காலம் நேம கால் பண்றேன். df ஆஃப் ஆர்டர் டேட்னு கொடுத்து which is equal to pd டாட், அதாவது pandas லைப்ரரி யூஸ் பண்ணி டேட் டைம் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். அந்த டேட் டைம்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா, என்னோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் காலம்ல நான் அது கால் பண்ணும்போது டேட் டைம்னு கொடுக்கும்போது அது டேட் டைம் ஃபார்மேட்டுக்கு மாத்தி கொடுத்துரும். நெக்ஸ்ட் நான் ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் df ஆஃப் குள்ள கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. அந்த காலமை மறுபடியும் கால் பண்ணிட்டு கமா எரர்ஸ் ஈக்குவல் டு கோஎர்ஸ்னு கொடுக்குறேன் இல்லையா, அது எதுக்காக? மேபி அந்த அவுட்புட் பார்த்து கெஸ் பண்ணுங்க. என்னவா இருக்கலாம்? எதுக்காக அங்க நான் எரர்ஸ் ஈக்குவல் டு கோஎர்ஸ்னு கொடுக்குறேன்? somebody might have guessed that. எதுக்குன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன்னும் மட்டும் கரெக்டா எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நடுவுல 3 இடத்துல NATன்னு வருதுல்ல, என்னோட டேட்டு கரெக்டா அந்த டேட் ஃபார்மேட்ல இல்லைன்னா எனக்கு NATன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்றதுக்காக நான் இந்த கோஎஸ் கொடுக்குறேன். சோ இப்ப NAT-ஆ இருந்தது, வேற ஏதாவது டேட் வந்து வேற ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா என்னோட ஹோல் மிஷின் லேர்னிங் அல்கோரிதம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. இதுவே NAT அப்படிங்கும் போது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நாட் அப்ளிகபிள் டேட் ஃபார்மேட்ல இருக்கு, சோ அந்த டேட்டா நான் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ML லைப்ரரிஸ் புரிஞ்சுக்கும். ஓகே. சோ அதனால அப்படி மாத்துறதுக்காக நான் கொடுத்ததுதான் இந்த டேட் டைம். அந்த இந்த NAT-ஆ மாத்துறதுக்கு நான் கொடுக்கறது தான் எரர்ஸ் ஈக்குவல் டு கோஎர்ஸ். இந்த டேட் டைம் கரெக்டான ஃபார்மேட்ல இல்லைன்னா அது NAT-ன்னு மாத்தி விட்டுரும். டேட், இயர், மந்த் எல்லாமே கரெக்டா அந்த ஃபார்மேட்லயே இருக்கு அப்படின்னா அத நான் எப்படி பிரிண்ட் பண்றது? என்னோட டேட் கரெக்டா இந்த டேட்ல தான் இருக்கு, இயர், மந்த், டே இந்த ஃபார்மேட்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என் டேட். அத நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இயரை மட்டும், மந்த்தை மட்டும், டே மட்டும். சோ அந்த பர்டிகுலர் இந்த இயர்ல அந்த டேட் வந்த அன்னைக்கு அதோட டே என்ன, அது எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் தனித்தனியா. அது எப்படி பண்ணணும்? லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் df ஆஃப் இயர்னு ஒரு காலமை கிரியேட் பண்றேன், which is equal to df ஆஃப் ஆர்டர் டேட் டாட் dt டாட் இயர். இது எதுக்காக அப்படின்னா என்னோட இந்த பர்டிகுலர் காலம் ஆர்டர் டேட்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, அதுல எந்தெந்த டேட்லாம் கரெக்டா அந்த டேட் டைம் ஃபார்மேட்டுக்கே இருக்கோ, அதாவது இயர், மந்த், டேட் இந்த மூணும் கரெக்டா அலைன் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த டேட்டா மட்டும் நீ எடுத்துக்கோ, எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய இயரை மட்டும் பிரிண்ட் பண்ணி, இப்ப 2020 இருந்ததுன்னா அந்த 2020 மட்டும் எடுத்துட்டு வந்து இங்க எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சோ இங்க இந்த டேட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு 2024 15 இருக்கா, சோ அப்ப இதுல இயர் என்னது 24, மந்த் என்னது 1, டேட் என்னது 5. அதே மாதிரி அடுத்த இதுல இயர் என்னது 24, டேட் என்னது லைக் மந்த் என்னது 5, டேட் என்னது 20. சோ இப்போ இந்த டேபிள்ல இந்த 2 டேட் மட்டும் தான் கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கு. அதுக்கு மட்டும் நான் இப்போ இங்க இயர்ல டி டாட் இயர்னு கொடுக்குற மாதிரியே dt டாட் மந்த், dt டாட் டேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு அது 3 பிரிண்ட் ஆகி வந்துரும், 3 தனி காலம்ஸா. அதுக்கு கீழே அடிஷ்னலா டே நேம்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டு அதுல dt டாட் டே நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். இது என்ன பண்ணும்னா இதோட வேலை இந்த டேட்ல என்ன டே இருந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இதை நீங்க கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம்.
ஸோ 2024 520 அப்படின்றதுல இதோட டே என்ன அப்படின்றத நான் கிராஸ் வெரிஃபைங் கூட என்னால பண்ணிக்க முடியும். இது மண்டே கரெக்டா, இதுல பிரிண்ட் ஆயிருக்கான்னு பாக்கலாமா? மண்டேன்னு கரெக்டா எடுத்துட்டு வந்து இது எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் dt.dayname அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃப்ரைடேவும் அதே மாதிரிதான் எனக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. மத்த 3 டேட் ஏன் வரல? ஏன்னா அது NAT எதனால வந்துச்சு? அது கரெக்டா இயர், மந்த், டே அப்படின்ற ஃபார்மேட்ல இல்ல. அதனால என்னோட ML லைப்ரரிஸால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இப்போ என் பர்டிகுலர் டேட்டா, நான் வச்சிருக்க அந்த டேட்டாவை என்னால டேட்டை யூஸ் பண்ணி ஷார்ட்டிங் பண்ண முடியும், அரேஞ்ச் பண்ணி விட முடியும். ஸோ இன்கேஸ் டேட் வந்து இப்ப எனக்கு ரீசெண்டா வந்ததுல இருந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி வேணும்னா என்னால ஈஸியா பண்ண முடியும். ஸோ அது எப்படி இருக்கும்? இல்ல முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்து வேணும்னாலும் என்னால அரேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் தான். df டாட் ஷார்ட் வேல்யூஸ் ஆஃப்னு கொடுத்துட்டு நீங்க அந்த டேட் இருக்கு இல்லையா, அந்த காலம் கால் பண்ணா மட்டும் போதும். ஸோ இப்போ அந்த ஆர்டர் டேட் பாருங்க 1/5. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து இப்ப நான் ஷார்ட்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகணும்? அசெண்டிங் ஆர்டர்ல தானே பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 2024ல ஸ்டார்டிங் என்னது? ஜனவரியில இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஜனவரி மந்த் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் 5th மந்த்ல இருக்கக்கூடிய ஒரு டேட் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. மத்த 3க்கும் எனக்கு இல்ல. ஸோ அதனால ஆல்ரெடி இருந்த டேட்டா எப்படி இருந்ததோ அதே ஃபார்மேட்ல எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை நான் கிளீன் பண்றதுக்கு .str அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல str.strip and .str.title நான் 2 கொடுக்குறேன் இல்லையா? ஸோ இதோட யூஸ் என்ன ஜென்ரலாவே என்கிட்ட இப்ப நல்லா கிளியரா லிசன் பண்ணுங்க. கஸ்டமர் நேம்னு ஒரு காலம் இருக்கு. ஓகே, அனு, பாலா, சரண், திவ்யா, எல்சா ஆல்ரெடி இருக்க டேட்டாவை பாருங்க. அனு, எல்சா இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அனு அப்படியேதான் இருக்கு. எல்சா கீழே வந்திருக்கு. அண்ட் தென் எல்சா இந்த ஸ்பெல்லிங்க்கும் இந்த ஸ்பெல்லிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? when we look at it, how it looks like, what is the difference when we look at it? இதுல இந்த எல்சால ஃபுல்லாவே கேப்ஸா இருக்கா? ஆனா அடுத்து இருக்கக்கூடிய அந்த எல்சால பாருங்க, ஸ்டார்டிங் மட்டும் கேப்ஸ் லெட்டர் இருக்கு, மத்தது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பாலாலையும் பாருங்க, அதுலயும் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸ்டார்டிங்ல கேப்ஸ், மத்ததெல்லாம் ஸ்மாலா மாறி இருக்கு. சோ அப்போ இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் அண்ட் டைட்டில் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? வாட் மைட் பி த யூஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிப் அண்ட் டைட்டில் ஃபங்க்ஷன்? ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா டைட்டிலோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட இருக்கக்கூடிய ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ்ல ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய அந்த லெட்டர் மட்டும் கேப்ஸாவும் மத்தது எல்லாமே எனக்கு நார்மல் லைக் லோவர் கேஸ்லயும் மாத்தி கொடுக்கறது தான் இந்த டைட்டிலோட வேலை. சோ அததான் எனக்கு இங்க பண்ணி கொடுத்துருக்கு. சோ அண்ட் தென் இந்த 2 ஃபங்க்ஷனும் சேர்த்து என்ன ஆயிருக்கு எனக்கு இங்க அசெண்டிங் ஆர்டர்ல. சோ ஸ்டார்டிங்ல அனு, பாலா, சரண், திவ்யா, எல்சா அந்த ஃபார்மேட்ல எனக்கு அரேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ஓகே, சோ இதுதான் இந்த 2 ஃபங்க்ஷனோட யூஸ். நெக்ஸ்ட் str.upperன்னு கொடுத்துருக்கேன். அது அப்பர் என்ன பண்ணும்? நம்ம ஆல்ரெடி படுத்திருக்கோம்ல. என்கிட்ட ஒரு பர்டிகுலர் காலம் நேம் நான் சூஸ் பண்ணிட்டேன், கஸ்டமர் நேம்னு கொடுக்குறேன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸையும் அப்பர் கேஸா மாத்தி விட்டுரும். எல்லாமே எனக்கு அப்பர் கேஸா மாறி பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்கேஸ் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்ல இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருந்தா மட்டும் அது எனக்கு எந்தெந்த கேரக்டர்ஸ்ல எல்லாம் அப்படி இருக்குன்னு மட்டும் நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு என்னால பாண்டாஸ் கிட்ட சொல்ல முடியும். அது எப்படி பண்ணணும்? df ஆஃப்னு சொல்லிட்டு அந்த காலம் நேம் கால் பண்ணிட்டு .str.contains உள்ள நீங்க அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கையோ இல்ல அந்த கேரக்டரையோ கால் பண்ணணும். சோ இப்ப நான் கேபிட்டல் ஏவை கால் பண்றேன். இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் டேட்டாக்கு போய்க்கோங்க. ஒரிஜினல் டேட்டா போய் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ எதுல எல்லாம் எனக்கு இருக்கு? ஐ மீன் இப்போ நான் ஷார்ட்டிங் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்ல டிஎஃப் குள்ள,
இந்த டேட்டா தான் நான் ஷார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரிஜினல் டேட்டாவா இப்ப என்கிட்ட இதுதான் இருக்கு. சோ அப்படி பார்த்தா இதுல கேபிட்டல் ஏ எதுல எல்லாம் இருக்கு? நம்ம ஸ்ட்ரிப் டைட்டில் அப்ளை பண்ணோம்ல, அதுல அந்த பர்டிகுலர் டேட்டால கேபிட்டல் ஏ எதுல எல்லாம் இருக்கு? அணுல மட்டும்தான் கேபிட்டல் ஏ இருக்கு. சோ அப்ப அதுல மட்டும் எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிரும். மத்த பர்டிகுலர் அந்த ரோஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த இண்டெக்ஸ் மட்டும் போட்டுட்டு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். சோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த பர்டிகுலர் ரோல மட்டும்தான் ஏன்ற கேரக்டர் இருக்கு. சோ அதனால இதுக்கு ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. சோ இத நான் ரியல் வேர்ல்ட்ல எங்க யூஸ் பண்ணுவேன் ஸ்பெசிபிக்கா? மந்த்லி நீங்க சேல்ஸ் அனலைஸ் பண்ணும்போது இந்த டேட் ஃபார்மேட்டை எனக்கு இந்த டேட் ஃபார்மேட்ல கரெக்டா இருக்க டேட்டாவை மட்டும் நான் எடுத்து அனலைஸ் பண்ணேன்னா என் எம்எல் மாடல் தெளிவா புரிஞ்சுக்கும். ஸோ அப்ப நான் யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு கஸ்டமர் நேமை நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இந்த நேம் எல்லாம் மட்டும் கரெக்டா இருக்கான்னு நான் செக் பண்றதுக்கும் அந்த ஃபார்மேட்டை மாத்துறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிட்டி பேஸ்ட் குரூப்பிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ சிட்டி எல்லாத்தையும் ஷார்ட்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு, அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயோ இல்ல இந்த பர்டிகுலர் ஒரு சினாரியோ கொடுத்து இதுக்கேத்த மாதிரி எனக்கு இந்த சிட்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு நான் சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி நான் அதை ரிப்போர்ட்டுக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இன்னைக்கான உங்களுக்கான கொஸ்டின்ஸ். இப்போ நீங்க இந்த டேட் இருக்கு இல்லையா, இப்ப நான் இந்த டேபிள் கிரியேட் பண்ணல, இதே டேபிள கிரியேட் பண்ணிட்டு நீங்க வீக்கோட நம்பர் அதை மட்டும் நீங்க ஆர்டர் டேட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். வீக் 4 வீக்ஸ் தானே இருக்கும், அந்த வீக் நம்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கான ஃபங்க்ஷன் என்னன்னு சர்ச் பண்ணி அந்த டாஸ்க் முடிக்கணும். இன்னொன்னு நீங்க குவார்டர் காலம் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் குவார்டர் காலம்னா என்னன்னு தெரியுமா? இயர் ஜென்ரலாவே வந்து 4 பார்ட்ஸா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர் அண்ட் ஃபோர்த் குவார்டர். சோ இந்த டேட் எந்த குவார்டருக்குள்ள வருது அப்படின்றத நீங்க ஒரு காலம் பிரிச்சு அதுல ஆட் பண்ணணும். தேர்ட் டாஸ்க், நீங்க மந்த் வைஸ் டோட்டல் சேல்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எல்லா சிட்டி நேம்ஸையும் லோவர் கேஸ்க்கு மாத்தணும். இது ஈஸி. நெக்ஸ்ட் ஃபைனலி கஸ்டமர் யாரோட நேம்ஸ் எல்லாம் ஐ இருக்கோ, ஸ்மால் ஐ இருக்கோ, அந்த கஸ்டமர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். சோ திஸ் இஸ் த டாஸ்க் ஃபார் த டே. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Okay. So for today, if you have any doubts, without any hesitation, drop them in comments. Bye for now. We'll meet you in next video.